பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, நம்ம ஆண்டவரிடத்திலே நிறைய காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்கிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் ஒரு காரியம் மிகவும் அவசியம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்க கூட பேச போறார். மத்திய 21 அதிகாரம் 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நடக்கிற அநேக போராட்டங்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்களுக்கும் தடையாய் இருக்கிற ஒரு காரியம் பொறுமை இன்மை. பொறுமை இல்லாம போறதுதான். நீங்களே யோசித்து பாருங்களேன். எத்தனை சூழ்நிலையில் பொறுமை இழந்து போயிருக்கிறீங்க. எத்தனை சூழ்நிலைகளில் காத்திருக்க முடியாம தடுமாறி போய் தேவன் வைத்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறீங்க. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 40 சங்கீதம் 1 கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில பொறுமை ரொம்ப அவசியம். நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்திற்கான பதிலை கர்த்தர் கொடுப்பார் என்ற நிச்சயம் முதலாவது இருக்கணும். இரண்டாவது, அவர் தருகிற வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். இங்கு வசனம் சொல்லுது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்களேன். ஆண்டவருக்கு முன்னாடி நியாயத்தீர்ப்பில் நிற்க போகிற நம்முடைய ஆத்துமாவை நம்ம பொறுமையினாலே காத்துக்கொள்ளணும். அந்த பொறுமை தவறும் பொழுது அநேக பாவங்களும் சாபங்களும் அநேக குற்றங்களுக்கும் நாம் இடம் கொடுத்து விடுகிறோம். நம் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே, பைபிள்ல அநேக பேரை குறித்து வாசிக்கிறோம். பொறுமையோடு இருந்தவர்களும் இருக்கிறாங்க, பொறுமை இழந்து போய் தங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போனவங்களும் இருக்கிறாங்க. வேதம் எல்லாவற்றையும் நமக்கு காட்டுதுங்க. ஆம் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் சமூகத்துல எவ்வளவு பொறுமையாய் காத்திருக்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்திருக்கு, இது வரைக்கும் நடக்கலையா, சோர்ந்து போயிட்டீங்களா, பொறுமை இழந்து போயிட்டீங்களா, இந்த வசனம் உங்களுக்குள்ள பேசும். உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்க. பொறுமை ரொம்ப அவசியங்க. பொறுமை ரொம்ப அவசியம். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தான், வேதம் சொல்லுகிறது. நம்ம காத்திருக்கும் பொழுது அதற்குரிய நன்மை, அதற்குரிய ஆசீர்வாதம், அதற்குரிய எல்லாம் நமக்கு வந்து சேரும். இன்னைக்கு இந்த வசனம் கூட பேசுதான். பொறுமை தவற விட்டுறாதீங்க, பொறுமை இழந்துடாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு நம்ம கண்ண மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. சில நேரங்களில் பொறுமை இழந்து, ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அநேக காரியங்கள் நாங்கள் இழந்து போகிறோம். எங்களுக்கு தேவையான பொறுமையை தருவீராக. ஒவ்வொரு இருதயமும் பொறுமையினாலே நிறையட்டும். செய்தி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.